இறையடியோர்களுக்கு இறையடியோனின் அன்பு வணக்கங்கள். இப்போ விராலிமலை முருகன் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். முருகன் கோயிலில் இந்த கோயில் கொஞ்சம் பிரதிஷ்டி பெற்ற கோயில் தான். அருணகிரிநாதருக்கு பாடல் சொல்லி கொடுத்த முத்தை திரு பாடல் ஆரம்பித்த ஸ்தலமும் இது தான். அருணகிரிநாதருக்கு ஞானத்தையும் அஷ்டமா சித்திகளை வழங்கின இடமும் இந்த கோயில் தான். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து 30 கிலோமீட்டரும் மதுரையிலேருந்து 130 கிலோமீட்டரும் வித்தியாசத்தில் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இதுவும் வருது. மயில் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 மைலுக்கு மேலே இந்த மலையில் குடிக்கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் மயில் சத்தங்கள், மயில் வர்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த விராலி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் உருவான வரலாறு வந்து பார்த்தா, ஒரு வேடன் வந்து ஒரு புலியை வேட்டையாட ஒரு புலி ஓட அந்த புலியை துரத்துக்கிட்டே வேட்டையாடிக்கிட்டே வருவார். அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்தோன்னே அந்த புலி மறைஞ்சிரும். அந்த வேடன் அந்த புலியை தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த புலி அந்த இடத்துல இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல மயிலும் ஒரு விபூதி வாசமும் அடிச்சிருக்கு. இதை வச்சு இது வந்து ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும், ஒரு தெய்வீக மனம் வீசுதே அப்படின்னு யோசித்து அவர் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு முருகன் சிலை இருந்திருக்கு. அந்த முருகன் சிலையை அவர் வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு, இவருடைய பக்தன், ரொம்ப நாளான பக்தன் ஒருவர் இந்த ஆலயத்தை வழிபடுறதுக்கு வரும்போது குறுக்க ஆறு தண்ணி ஃபுல்லாக போனதுனால அந்த ஆற்றை கடந்து அவரால் வர முடியாமல் மழையும் பேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குளிர் தாங்க முடியாமல் அவர் சுருட்டு ஒன்று எடுத்து பற்ற வச்சு அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, வழி இல்லையே, ஆற்றை கடந்து போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அருகில் ஒரு வேடன் ரூபத்தில் வந்து அவர் எனக்கு குளிருதுன்னு, எனக்கு ஒரு சுருட்டு வேணும்னு சொல்லி அந்த சுருட்டை வாங்கி பற்ற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் இந்த ஆற்றை கடக்கிறதுக்கான பாதையை சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்ததாகவும், கொஞ்சம் தூரத்தில் அந்த வேடனும் மறைஞ்சதுனால அந்த சரின்னு அந்த ஆலயத்தில் போயிட்டு பார்க்கும்போது ஒரு முருகன் ஆலய சிற்பத்தை சிலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முருகனை வழிபட்டுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பாதி சுருட்டு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு புகஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு, ஆக வந்தது முருகன் தான் நமக்கு வழி காமிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அந்த முருகனை விடாத வழிபட்டுக்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அருணகிரிநாதர் ஞானத்தை திருவண்ணாமலையில் அவரை வந்து முதல்ல பாதுகாத்ததுக்கப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா வயலூர் வந்து வழிபட்டதாகவும், அந்த வயலூருக்கு அப்புறம் அவர் எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் முருகன் வந்து அங்கே போயிட்டு தோன்றி நேரில் காட்சி கொடுத்து விராலி மலைக்கு வா அப்படின்னு தகவலை சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் இந்த விராலி மலைக்கு வரத்துக்கான பாதையும் அவரு வேடன் ரூபமாக இருந்து அருணகிரிநாதருக்கு வழி காமிச்சதாகவும் சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு சந்தன கோட்டை குகை அப்படிங்கிற குகையில் இருந்துக்கிட்டு முருகனை வந்து தினமும் தரிசித்ததாகவும், அபிஷேகம் பண்ணதாகவும், பூஜை பண்ணதாகவும் வரலாறு சொல்கிறாங்க. இந்த முருகனுடைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், அதே போல் குரு பகவான், காசி விஸ்வநாதன், காசி விஷாலாட்சி, வீரபத்ரர் இவங்களுக்கெல்லாம் தனி சிலைகள் இருந்து வழிபட்டுருக்குறாங்க. வினைகளில் வந்து இங்கே எந்த ஒரு வினையாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கிற ஒரு நிலை தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கும் போதும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் நமக்கான பாதையை அவர் காட்டுறதா ஐதீகம் சொல்கிறாங்க. அதனால் இங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விராலிமலை முருகனை தரிசித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கான வழி கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி போன்ற விசேஷ நாட்களில் அதிக அளவில் மக்கள் கூட்டத்தை இங்கே பார்க்க முடியுது. அவங்கவுங்க வேண்டுதலாக காவடி தூக்கிட்டு வரதும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நேராக மூலவர். அந்த கொடி கம்பத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மூலவர் காட்சி தெரியும். ஆனால் சரியாக தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே கேமராவுக்கு அலௌடு இல்லை. தூரத்துலேருந்து ஏதோ முடிஞ்ச லெவலில் எடுத்து பார்த்தேன். ஒன்றும் அந்த லெவலுக்கு கிளியராக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இறைவனுடைய திருநாமத்தால் இப்போ காசி விஸ்வநாதரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காசி விஸ்வநாதர் ஆலயமும் தனியான ஒரு இடத்துல இருக்குது. சுப்பம் இருக்கிற இடத்தெல்லாம் அப்பேன் இருப்பாங்கிற மாதிரி சிவனும் இருக்கார். இவங்க விஷாலாட்சி அம்மன் தேவி. இவர் குரு பகவான் வடக்கு நோக்கி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வீரபத்ரனுக்கும் தனி ஒரு சிற்பங்கள் இங்கே இருக்குது. அருணகிரிநாதருக்கும் தனி ஒரு சிற்பங்கள் இங்கே இருக்குது. கோயிலுடைய பிரகாரத்தில் பிரம்மாவுக்கும் ஒரு ஆலயம் தனியாக இருக்குது. விநாயகருக்கும் ஒரு ஆலயம் தனியாக இருக்குது. ஸ்தல விருட்சமாக விராலி மர இலைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனாலேயே இது விராலி மலைன்னு பேர் வந்திருக்கலாம்.
ஸ்தல விருட்சம் விராலிங்கிறதுக்காக விராலி மரங்களும் அதிகமாக இருக்குது. மற்றபடி புறா மரம் அப்படிங்கிற ஒரு மரமும் அதிகமாக இருக்குது. அந்த மரமும் ஏகப்பட்டது இருக்குது, இங்கே பார்க்க முடியுது அந்த மரங்களையும். 6 கரங்களோட முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. பிரம்மா கோயில் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கேயும் இல்லாத ஒரு பிரதிஷ்டை என்னென்னா, இந்த மலை கோவிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த ஒளி, ஆனந்த காற்று அற்புதமாக வீசிக்கிட்டு இருக்குது. இதில் படியில் ஏறி வரதுக்கான பாதையும் இருக்குது, வாகனம் வரதுக்கான பாதையும் இருக்குது. வண்டி வாகனங்களில் வரவங்க வாகனத்துலேயே மேலே வந்துடலாம். நடந்து வரவங்க கீழே ஒரு 207 படிக்கட்டுகள் இருக்குது. அந்த 207 படிக்கட்டுகளை ஏறி வந்தோம்னா நம்மளுடைய சாமியோடைய ஆலயத்தை அடைஞ்சிடலாம். குடி தண்ணீர் வசதி ஃபுல்லாக இருக்குது, அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அருணகிரிநாதர் இங்கே வந்து ஒரு 70 வகையான பாடல்களை பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்துக்களை வழங்கிய இடம் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அருணகிரிநாதர் உள்ள குகையில் இருந்துக்கிட்டு நேராக முருகனை தரிசனம் பண்ணதும், அர்ச்சனை பண்ணது, அபிஷேகம் பண்ண இடம். குகை ரொம்ப பெரிய நீளமான குகைன்னு சொல்லலாம். ஒரு 50 அடி 60 அடி வரைக்கும் போகுது. குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இடத்துல நிமிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ள காற்றோட்ட வசதிகள் அவ்வளோக்கா இல்லை. கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க அது உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் வச்சுருக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மேரு, மகாமேரு ஸ்ரீ சக்கரத்துடைய எம்பலமும் அங்கே வச்சுருக்கிறாங்க. மற்றபடி மலையை சுற்றிலும் மயிலையும் விராலிகளையும் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான். முருகனுடைய பக்தர்கள், முருகனுடைய விசுவாசிகள் இந்த முருகன் ஆலயத்தை கண்டிப்பாக தரிசிக்கணும்னு அடியேன் விரும்புகிறேன். மற்றபடி இறைவனுடைய அருளும் திருவருளும் எப்பயும் நீங்கள் பெறணும்னு வேண்டுகிறேன். முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள். ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள். ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல். முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை.